2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அஷ்டமசனி காலகட்டம் முடிவு பெறுகிறது. அஷ்டமசனி முடிவதால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாறுதல்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள், என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சற்று சுருக்கமாக பார்க்கலாம். சனி வாயு கிரகம். சனி கர்மகாரகன். கர்மகாரகன் என்றால் உங்களுடைய புண்ணியபாவங்களை கணித்து அதற்கு ஏற்றாற்போல் பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகம் எது என்றால் கர்மகாரகனான சனிதான். சனி ஆயுள்காரகன். நவக்கிரகங்களில் அதாவது சூரிய குடும்பத்தில் கடைசியான கிரகமாக கருதப்படுவது சனி. நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகம் சனி என்பது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய கிரகம் சனி. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சுபபார்வை சுபசேர்க்கை சனிக்கு இரண்டு பக்கங்களிலும் முன்னுக்கும் பின்னுக்கும் இருக்கும்போதும் சனியின் அடுத்த ராசியில் சுபகிரகம் அமர்ந்திருக்கும் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் வேலை, தொழில், வியாபாரம் போன்றவற்றில் பிரம்மாண்டமான உச்சத்திற்கு செல்லக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கும். ஆக சனி உங்களுடைய ஜனனகாலகட்டத்தில் நல்லபடியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உச்சக்கட்ட உயர்வை அடைய முடியும். மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளை வகிக்க முடியும். வேலைக்கும் தொழிலுக்கும் அதிபதியாக நாயகனாக இருக்கக்கூடியவர் சனி. சனி கொடுக்கின்ற சொத்து உங்களுக்கு பரம்பரையாக அழியாமல் இருக்கக்கூடிய சொத்தாகிருக்கும். உங்களுடைய பல வருங்கால தலைமுறைகளுக்கு தேவையான பொருளையும் பொன்னையும் பணத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் இந்த சனி. சனி ஒரு ராசியில் சுமார் 2.5 வருடங்கள் சஞ்சரிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடியவர் சனி. சந்திரன் ஒரு ராசியில் 2.25 நாட்கள் மட்டுமே பயணிப்பார். அதாவது அதிவேகமாக ராசி விட்டு ராசி மாறக்கூடிய கிரகம் என்றால் சந்திரன்தான். ஆனால் மிகவும் மெதுவாக மந்தமாக நகரக்கூடிய கிரகம் சனி. இவர் ஒரு ராசியில் 2.5 வருடங்கள் இருப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான சலனங்களை உருவாக்கக்கூடியவர் சனி. கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஆயுள் பலமுடையவர்கள். அதிக அளவிலான ஞாபக சக்தியுடையவர்கள். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் குருபகவான் உச்சம் பெறுவார். எனவே நல்ல மனநிலையை கொண்டவர்கள் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள். மற்றவர்களுக்கு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் சொல்வதில் வல்லமை படைத்தவர்கள் நீங்கள். நீங்கள் அரசியல் யோகமுடையவர்கள். கடகம் ராசிக்காரர்கள் நீர் சம்பந்தப்பட்ட யோகங்களுடையவர்கள். கடகராசிக்காரர்கள் கனரக இயந்திர யோகமுடையவர்கள். உங்களுடைய ராசியில் செவ்வாய் நீச்சம் பெறுவதால் எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள். நீங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வரக்கூடியவர்கள். கடகம் ராசி காலபுருஷதத்துவத்தில் காலச்சக்கரத்தில் 4வது ராசியாக வருகிறது. கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரபகவான். கடகம் ராசிக்குள் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதமும் பூசம் நட்சத்திரம் 4 பாதங்களும் ஆயில்யம் நட்சத்திரம் 4 பாதங்களும் இந்த ராசிக்குள்ளடங்கும். கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நல்ல மனநிலை உள்ளவர்கள். தாய்மை உள்ளம் படைத்தவர்கள். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அஷ்டமசனியின் தாக்கமிருந்ததால் அஷ்டமசனி முடிவதால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது என்பதை பார்ப்போம். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2023 ஜனவரி மாதம் அஷ்டமசனி ஆரம்பித்தது. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அஷ்டமசனி முடிவு பெறுகிறது. அஷ்டமசனி காலகட்டத்திற்கு முன்னால் சனிபகவான் 2020 ஜனவரி மாதத்திலிருந்து கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டகசனி ஆரம்பித்தது. ஆக 2020 ஜனவரி மாதத்திலிருந்து கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கிட்டத்தட்ட 5-6 வருடங்களாக கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்தித்து இருந்திருப்பீர்கள். எங்கு சென்றாலும் தொல்லைகளிருந்திருக்கும். எந்த காரியத்தை தொட்டாலும் தாமதங்கள் தடைகளாகிருந்திருக்கும். எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் இழுபறி, ஏமாற்றம் என பல கஷ்டநஷ்டங்களை பார்த்து அனுபவபூர்வமாக உணர்ந்து கஷ்டப்பட்டிருந்திருப்பீர்கள். 7.5 சனியின் 7.5 வருஷங்களில் படக்கூடிய கஷ்டங்களை இந்த அஷ்டமசனி காலகட்டமான 2.5 வருடங்களில் நீங்கள் அனுபவித்திருந்திருப்பீர்கள். அந்த அளவிற்கு அஷ்டமசனி காலகட்டம் என்பது கடுமையான பொல்லாத காலமாக இருக்கும். கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அஷ்டமசனி காலகட்டத்தில் பெருமளவிலான பேருக்கு கண்டம், தண்டம், மருத்துவச் செலவு, வயிற்சார்ந்த பிரச்சினைகள், செரிமான பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஏனெனில் சனி செரிமானத்திற்குரிய கிரகம். இப்படிப்பட்ட சனி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் அஷ்டமசனியாக பயணித்துக் கொண்டிருக்கும்போது செரிமான பிரச்சனைகள் அதிக அளவிலான பேருக்கு இருந்திருக்கும். அதேபோன்று 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி இருந்ததால் கோர்ட்டு கேசு, வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகளுக்காக அலைய வேண்டிய சூழ்நிலைகளிருந்திருக்கும். என்பது மட்டுமில்லாமல் 8இல் அமர்ந்து கொண்டு அஷ்டமசனியாக இருந்த சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான வாக்கு, குடும்பம், தனஸ்தானத்தை பார்த்ததால் உங்களுடைய பேச்சினால் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, கண்களில் பற்களில் பிரச்சனை, கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள், பணப்புழக்கங்கள், குடும்ப வருமானங்களில்லாத நிலை, சில பேருக்கு குடும்பத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை என பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்களை அனுபவித்திருந்திருப்பீர்கள். அஷ்டமசனி காலகட்டத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவி கண்மணிகளுக்கு எல்லாம் அதிக அளவிலான மதிப்பெண்கள் பெற முடியாத நிலை இருந்திருக்கும்.
கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குழந்தைகள் தாய்தந்தையரின் பேச்சை கேட்காமலிருந்திருப்பார்கள். அஷ்டமசனி காலகட்டத்தில் சொல்புத்தி கேட்காத குழந்தைகளாக இருந்திருப்பீர்கள். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். இந்த அஷ்டமசனி முடிந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய விடுதலை பெறுவதோடு உயர்வை அடைவீர்கள். மேலும் சொந்த தொழிலில் நஷ்டம், வியாபாரத்தில் நஷ்டம், வேலை செய்யுமிடத்தில் உத்தியோகத்தில் தேவையில்லாத இடமாற்றங்கள், உத்தியோகத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை, பதவி குறைப்பு, வருமான குறைப்பு, மேலதிகாரிகளின் கெடுபிடி என பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்களை பார்க்க வேண்டியிருந்திருக்கும். மேலும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம். கை கால்கள் அடிபடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். சனி முடவன் என்பதால் ஒரு சிலருக்கு ஊனம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருந்திருக்கும். இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் நிறைய பேர் வழக்குகளை சந்தித்து இருப்பீர்கள். வெளிநாட்டிற்கு சென்றும் நன்கு சம்பாதிக்க முடியவில்லை என்ற அவல நிலை இருந்திருக்கும். ஆக இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் காசுபணத்திற்கு அடுத்தவர்களிடம் கையேந்த வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். வேலைக்கு தகுந்த கூலி இல்லை என்ற நிலை இருந்திருக்கும். ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது கடந்த 5-6 வருடங்களாக கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கண்டகசனியின் காரணத்தாலும் அஷ்டமசனியின் காரணத்தாலும் பல்வேறு விதங்களான கஷ்டங்களை அனுபவித்து நொந்து நூலாய்ப்போய்க் கொண்டிருந்திருப்பீர்கள். உங்களுக்கு கண்டகசனி என்று ஆரம்பத்த அன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்களையே சந்தித்திருந்திருப்பீர்கள். அவற்றுள் கடந்த 2.5 வருடங்களாக அதிக அளவிலான பிரச்சனைகள் இருந்திருக்கும். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரை மிகவும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இருக்க வேண்டியிருக்கும். தற்போது குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்கள் உண்டு. குருபகவான் தனக்கே உரித்தான இடமான ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு சிறப்பு. என்றாலும் நீங்கள் அஷ்டமசனியின் தாக்கத்திலிருப்பதால் குருபகவானின் நட்பலன்கள் அதிக அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவு. 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் செல்வதால் அஷ்டமசனி முழுமையாக விலகவிருக்கிறது. என்றாலும் சனி அவருடைய பெயர்ச்சிக்கு 6 மாதத்திற்கு முன்னதாகவே அடுத்த ராசியின் காரகத்துவங்களுக்காக வேலை செய்வார். குருபகவான் பெயர்ச்சியாவதற்கு 2 மாதத்திற்கு முன்னதாகவே அடுத்த இடத்திற்கான காரகத்துவங்களுக்காக வேலை செய்வார். எனவே சனி இனிமேல் உங்களுக்கு அஷ்டம தொல்லைகளை கொடுக்க மாட்டார். என்றாலும் சற்று விழிப்புணர்வுடன் இருத்தல் சிறப்பு. கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். எங்கு சென்றாலும் சிறப்பு கிடைக்கும். எதை செய்தாலும் காரிய வெற்றிகள் கிடைக்கும். எல்லாவற்றிலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்கள் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதல் கைகூடும். இந்த அஷ்டமசனி முடிந்த பிறகு நீங்கள் பட்டுக் கொண்டிருந்த கஷ்டநஷ்டங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். ஏனெனில் அஷ்டமசனி பொல்லாதது. 7.5 சனி காலகட்டத்தில் 7.5 வருடங்களுக்கு அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் முழுவதையும் அஷ்டமசனி காலகட்டத்தில் அனுபவிக்க வேண்டியிருந்திருக்கும். அந்த அளவுக்கு கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தை விட்டு மீண்டு வருவீர்கள். எனவே இந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் வெளியில் வந்து விடுவீர்கள். அதற்குப் பிறகு மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களை, முன்னேற்றங்களை, வளர்ச்சிகளை அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் சனி 8ஆம் இடத்திலிருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் மிகப்பெரிய அளவிலான குழப்பங்கள் இருக்கும். ஆனால் அஷ்டமசனி காலகட்டத்திற்கு பிறகு சனி 9இலிருந்து கொண்டு வெற்றிஸ்தானத்தை 3ஆம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களிலும் வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். அஷ்டமசனி காலகட்டம் முடிந்த பிறகு உங்களுடைய மனதில் சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, மனநிறைவு ஏற்படும். உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த கெட்ட பெயர், அவமானம் அனைத்தும் விலகும். உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி அனைத்தும் உயரும். சனி 8ஆம் இடத்தை விட்டு வெளியில் வந்த பிறகு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், கனவுகள், கற்பனைகள், அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம். லாபங்கள் நிறைந்து கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சிகள் உண்டு, லாபங்கள் உண்டு. ஆக இந்த அஷ்டமசனி காலகட்டம் முடிவுக்கு வருவதால் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தர் யோகம், மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. ஆக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு ஒரு பொற்காலமென்று உறுதியாக நம்பலாம். கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த அஷ்டமசனியில் அதிக அளவிலான கஷ்டங்களை பார்த்திருப்பீர்கள்.
இந்த அஷ்டமசனி முடிந்ததற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சனிபகவான் உங்களுக்கு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார். ஆக அஷ்டமசனி முடிந்த பிறகு வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு சென்று பணம் சம்பாதிக்க வேண்டுமென்று ஆசைப்படுபவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சிரமங்கள் சிக்கல்களுக்கு தீர்வு கிடைத்து மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும். கை நிறைய சம்பாதித்து பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும். ஏனெனில் சனி 2.5 வருடங்களாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்த்ததால் எவ்வளவு பணம் வந்திருந்தாலும் பற்றாக்குறையாகவே இருந்திருக்கும். ஆனால் அஷ்டமசனி காலகட்டம் முடிந்த பிறகு நீங்கள் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட மேலும்பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல உயர்வு இருக்கும். படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவி கண்மணிகளுக்கு அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். அஷ்டமசனி முடிந்த பிறகு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் என்பது கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு.